உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வருகிற மே மாதம் 30 சடாஸ்கர ஸ்கந்த சப்த சதி மகா யாகம் நடக்க இருக்கிறது. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்க. உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரவில்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் செவ்வாய் நாளுமே தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்கள். 2 பகுதி ரிஷபத்திலையும் மிச்சம் 2 பகுதி புதன் வீட்லையும் இருக்கக்கூடிய உடைப்பட்ட நட்சத்திரம் தான் மிருகசீடு. மிருகசீடு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, நீங்கள் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீடு நட்சத்திரக்காரர்கள் இருந்தீங்கன்னா நிறைய டைலமா விட்டு பார்க்கும் மைண்டில். இதுவா அதுவா இதுவா அதுவான்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு கொஞ்சம் குழப்பங்கள் எட்டி பார்க்கும். சூரியன் வேற வரப்போறதுனால பிள்ளைகள் குறித்த சில கவலைகளும், பிள்ளைகளுக்கு அது பண்ணலாமா இது பண்ணலாமா, அந்த காலம் சேர்க்கலாமா இந்த காலையில் நம்மளுக்கே அப்படியா இப்படியான்ற மாதிரி கொஞ்சம் டாவா டியா டாங்க டிங்க டியான்னு போகுது. ஓகே, யாருக்கு? ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் ஆளுமை பொருந்தியதுனால கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் சோர்வு நிலை எட்டி பார்க்கலாம். கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரியே சில சினாரியோ வரும். ரொம்ப அலைச்சல் மூலமாக அனுகூலம். வேலையில் ஒரு நிரந்தரமாகவே இல்லையோன்ற மாதிரி எண்ணங்கள் வரும். சில பேருக்கு வேலை இல்லாத மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதுவும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ராசிநாதன் இந்த பக்கம் புதனோட வீட்டில் இருப்பார். நட்சத்திரநாதன் ஆல்மோஸ்ட் ஆட்சி வாங்கி இருப்பார். இப்போ சனியோடு இருக்கிறனால கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாமே டிலே ஆகிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா நட்சத்திரநாதன் சனியோட கிரக யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார். 11ஆம் வீட்டு அதிபதியோ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோடு. இப்போ லாபங்கள் வருமா வராதான்ற மாதிரியே சில விஷயங்கள் போகும். இந்த தடவை அதெல்லாம் நிவர்த்தியாகி 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக கட்டாயமான லாபம் உண்டு. ஏன்னா ரிஷபத்துக்கு நல்லதை பண்ண கடமைப்பட்டவர் சனி பகவான். அப்போ தனியாக இருக்கும்போது இன்னும் நிறைய நல்லதை கொண்டு வந்து கொடுக்க போறார். அப்போ மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை 15ஆம் தேதிக்கு மேலே, ஆஃப்டர் 15க்கு மேலே நல்லெல்லாம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகுது. நிறைய வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிறைய பேருக்கு சொந்த பந்தங்களோடு கூடி இருக்கிறதுக்கான அமைப்புகள் வரும். அப்பாவினுடைய அறிவுறுத்தல் வழிகாட்டுதல் மூலமாக சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். உடல் ரீதியாக இருந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் வந்துடுவீங்க. சில பேருக்கு பரம்பரை நோய்னு சொல்லக்கூடிய சுகர் பிபி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் அது அதிகரிக்கும். மற்றபடி ஏதாவது கோல்டு ஃபீவரு நோய் தொற்று முடியவே இல்லை அப்படின்ற ஆட்கள்லாம் சரியாயிடுவீங்க. நிறைய ஹெல்த் கான்சியஸ் இந்த தடவை அதிகரிக்கும். ஏன்னா செவ்வாயினாலே உடல் வலிமை தான். அவர் ஆட்சி வாங்கி உட்காரும் போது ஹெல்த்து சுகம் சார்ந்து உங்களை அழகாக வச்சுக்கொண்டு சில விஷயங்கள்லாம் மேற்கொள்வீங்க. தயவு செஞ்சு 1 வருஷத்துக்கு ஜிம்முக்கு பணம் கட்டிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, போக மாட்டீங்க. அதனால் 1 மாதத்துக்கு மட்டும் கட்டுவோம். ரெகுலராக போகிறதா அடுத்த மாதம் போட்டுக்கலாம், சரியா? ஏன்னா இந்த தடவை அப்படியே நான் இப்படி ஆகிறேன் பாரு அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே சபதம்லாம் எடுப்போம். ஆனால் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் உடல் நிலையில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாக ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் புதன் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நிறைய குழப்பங்கள் எட்டி பார்க்கும். வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது ஏதோ ஒரு சின்ன ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை குறித்த ஒரு கவலை வரலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கும் போது வேலை சார்ந்த ஒரு கவலையை எட்டி பார்ப்பார். வேலை சார்ந்து சில சினாரியோக்கள் வந்துட்டு போகும். சில பேருக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சினாரியோ உருவாகும். ஆனாலுமே சேமிக்கணுன்ற எண்ணம் சேமிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆர்டிஐ ஓப்பன் பண்ணுவீங்க இந்த தடவை. அதன் மூலமாக ஒரு நல்லவை எல்லாம் கூடி வரும். நீங்கள் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள்ன்ற பட்சத்தில் நிறைய பொறாமையும் போட்டியும் அதிகரிக்கும். உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ள ஆட்பட்டு நிற்பீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொழி பிதுங்கி இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் எட்டி பார்க்கும். நிறைய கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும். வாயை திறக்கும் போது பார்த்துருக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் நமக்குள்ளே இருக்காருன்னா காசை பேச வைப்பார். உங்களை பற்றியும் பேச வைப்பார், உங்களையும் பேச வைப்பார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்? நீங்கள் ரிஷபத்தில் இருந்தால். அதே நீங்கள் மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் 12ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமரப்போறார். அது தேவையில்லாத இடர்பாடுகளை கொடுக்கும். கொஞ்சம் வரவு செலவில் கவனமாக இருக்கணும். நிறைய ட்ராவல் பண்ண வைக்கும். நிறைய கொஞ்சம் மருந்து மாத்திரையோடு கனெக்ட் ஆகுது. கொஞ்சம் இருமலுக்கு மருந்து வாங்கினேன், இரும்பல் டானிக் வாங்கினேன், இரும்பல் டானிக்லாம் தூக்கி போட்டேன், வீட்டை க்ளீன் பண்ணேன், ஏதோ ஒன்று தடவை க்ளீனிங் பர்பஸோடு இயங்க போகுது. அது உடம்பாக இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த தடவை மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை க்ளீன் பண்ணுறது, இல்லை உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை க்ளீன் பண்ணுறதுன்ற மாதிரி இந்த மாதம் க்ளீனிங்கில் போகும். கிளென்ஸ் ஆக போகிறீங்க, மென்டலி கிளென்ஸ் ஆக போகிறீங்க. ஸோ நல்லவையெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக தான் நினைதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தேன் இந்த தடவை போட்டித் தேர்வில் ஜெயிச்சே தீரணுன்ற வெறி கொண்டு இருப்பீங்க, ஜெயிச்சிருவீங்க.
கடைசி நேரத்தில் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு. 4 தடவை அட்டம்ப்ட், இது 5வது தடவையாவது எனக்கு கிடைக்குமானா கிடைக்கும். சிஏ யார் படிச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். அறிவு முதிர்ச்சி கிடைக்கும். சின்ன வயசு பிள்ளையாக இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி மெச்சூர்டாக பேசுவீங்க. இந்த அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். அழகான அமைப்பு உங்களை கூடி வரும். நல்ல திருமணத்திற்கான அமைப்புகள் தேடி வரும். இது வரைக்கும் நான் ஒரு இடத்துல, என் கணவன் ஒரு இடத்துல தான், இந்த மாதம் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் துணைவியார் மூலமாக ஆதரவு கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். நான் இருக்கேன் உனக்குன்ற மாதிரி பிரபஞ்சத்தின் கை உங்களிடம் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் சோதனையை கடந்து சாதனை பெற வேண்டிய மாதமாகத்தான் இருக்கிறது. மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பெண் தோழிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் ஒரு மாதம், ஒரு 15 நாள் அமைதியாக இருக்க வேண்டிய காலமாக தான் இருக்குது. நிறைய நீங்களே உங்களை புதுப்பிச்சுக்கணும்னு நினைப்பீங்க. என்ன பண்ணால் சரியாகுன்ற மாதிரி உட்காந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டுக்குள்ளே போவீங்க. ஏன்னா சுயம் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்பில் மிருகசீட நட்சத்திரத்தில் தான் சுக்கிரன் போய் இயங்குவார். ராசிநாதனே போய் உட்காந்துருக்கிறது 12ஆம் வீட்டு அதிபதியாக அவர் மாறினாலும் சரி, நீங்கள் மிதுனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரிஷபமாக இருந்தாலும் சரி, இந்த சுயம் சார்ந்து இயங்க போகுது. ஒன்று முடிஞ்சு ஒன்று ஆரம்பிக்க போகுது. அது 2 இடத்துலையுமே அப்படி தான் இருக்குன்ற போது கொஞ்சம் உங்களை பற்றியான சில சுய தேடுதலுக்குள் வருவீர்கள். எதை பண்ணால் சரியாகுன்ற ஒரு கால்குலேஷனை போடுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவு கால்குலேஷன் போடுவீங்க. இந்த மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் என்னெல்லாம் பண்ண முடியுன்றது சில சினாரியோ பண்ணுவீங்க. குழந்தைகளுக்கு சில சேமிப்புகள் மேற்கொள்வீர்கள். இதெல்லாம் நடக்கும். குழந்தை பிறக்கலன்னா இந்த தடவை குழந்தை பிறப்பு வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். ஹெல்த்துக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகள் மட்டும்தான் சுற்றி வருது. குரு தான் கொஞ்சம் இம்பேக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு மாதிரியான ஒரு கிழக்க நிலை, ஒரு மாதிரியான ஒரு மந்த நிலை, டென்ஷனு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஏன் இப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தி, கோபம், சொல்ல முடியாத கோபம், இது எல்லாமே உள்ளே இருக்கும். இந்த கோபத்தின் வெளிப்பாடாக வார்த்தையை விட்டுட்டோம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சரியாக போகுது. நம்ம இப்படி இருக்கிற மாதிரியே 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டோம். பிளானெட்டை மட்டும் இருந்துருமா, கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லது தான் நடக்க போகுது. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் முயற்சியை கைவிடாதீங்க. தேவையில்லாமல் எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கும். சில சர்க்கிள்கள் எதிரிகள் கொஞ்சம் கை ஓங்கி இருக்கும், கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்கே உட்காந்துட்டு அவர் பார்க்கக்கூடிய இடமே வந்து, பார்த்துட்டு இருக்க இடமே வந்து 8ஆம் வீட காலப்புருஷனுக்கு. கொஞ்சம் எதிரிகள் கை ஓங்கி இருக்கும். அவர் போய் 12ஆம் இடத்துல அமர போகிறாரு. இப்படியே நீங்கள் மிதுனமாக இருந்தீங்க அப்படின்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய 7ஆம் இடம். எல்லாமே அப்படி தான் வருது. அதனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் உயர்வாகவும் இருப்பாங்க. இப்போ வீட்லேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. வெள்ளைக்கொடியில் போர்வைக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் படிப்பில் இருந்த மந்த நிலை போகும். சில பேருக்கு படிக்கிற பிள்ளைங்க அரியர் வைக்கலாம். இந்த தடவை கொஞ்சம் புதனுடைய பொசிஷன் அவ்வளோ சூப்பராக இல்லை, பார்த்துக்கோங்க, கவலைப்பட வேண்டாம். கோவில் வழிபாடு ஒன்றே உங்களை குறைகளை தீர்க்கக்கூடிய வழிபாடாகும். அதுவும் முருகப்பெருமானுடைய வழிபாடு. செவ்வாயினாலே முருகன் தான். முருகனை பிடிச்சிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எந்த ஃபார்மில் முருகனை பிடிச்சாலும் சரி, இந்த தடவை மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் ஜெயித்து விடுவீர்கள். ஸோ இந்த தடவை மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன வழிபாடு, முருகப்பெருமானுடைய வழிபாடு முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிபாடாக இருக்கு. என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை கப்பல், படகு இதெல்லாம் பார்ப்பீங்க. எங்கேயாவது போகும்போது படகு உங்கள் கண்ணில் படும், இல்லை கப்பல் படும், இல்லை ஏதாவது ஒரு கப்பலை பற்றி பார்ப்பீங்க, கப்பல் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்ப்பீங்க. தத்தல் திட்டிருக்க வாழ்க்கையில் நான் இருக்கேன் அவனுக்கு அப்படின்ற மாதிரி கடவுளுடைய கை உங்ககிட்ட இருக்க போதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த கப்பல் பார்த்தல், இல்லை படகு பார்த்தல் அப்படின்ற நிறைய முழு பௌர்ணமியோடைய எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவீங்க. சந்திரனுடைய ஆளுமை நல்லா இருக்குது. பெருசாக கவலைப்பட வேணாம். உங்களுக்கான பெயர் புகழ் கிடைக்கும். ஆனால் குடும்ப உறுப்பினரிடம் விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயமாக தான் இருக்குது. கொஞ்சம் பொறுப்போடும் கொஞ்சம் சுய அனலைஸ்மெண்ட்டோடும் இந்த மாதம் இனிதே நகர காத்திருக்கிறது மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு.